தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பாக வழக்கின் விசாரணையானது நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றுவது தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணை நடைபெற்றது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபத்தை ஏற்ற பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்களை பகிரலாம். திருப்பரங்குன்றம் மலையின் மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு தனி நீதிபதி GR சுவாமிநாதன் பிறப்பித்த உத்தரவை தமிழ்நாடு அரசு அமல்படுத்தவில்லை என்று கோரி மனுதாரர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு வந்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனுவை தாக்கல் செய்திருந்தது. நேற்றைய தினம் இரவோடு இரவாக அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டு பதிவேற்றப்பட்டிருந்த நிலையில இன்று காலை இரு நீதிபதிகள் அமர்வு முன்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் முறையிடப்பட்டு அந்த மனு மீது விசாரணை என்பது இன்று காலை முதலே தொடங்கி நடைபெற்று வந்தது. அந்த மனுவில் இரு நீதிபதிகளும் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவை ரத்து செய்யக்கூடிய அந்த மேல்முறையீட்டு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த தனி நீதிபதியுடைய உத்தரவு கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்றுவதற்கான அந்த கொடுக்கப்பட்ட தனி நீதிபதியுடைய உத்தரவை பின்பற்றாத நடைமுறைப்படுத்தாத தமிழ்நாடு அரசுக்கு எதிராக அந்த மனுதாரர் கொடுத்திருந்த அந்த அவமதிப்பு வழக்கு என்பது தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் தற்பொழுது தமிழ்நாடு அரசு தரப்பில் தங்களுடைய வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசுக்கு போதுமான கால அவகாசம் வழங்க வேண்டும். குறிப்பாக 4 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு முன்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் தருக வேண்டும் என்றும் அரசு தரப்புல நீதிபதி முன்பாக முறையிடப்பட்டது. மேலும் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையும் கோவிலினுடைய அரசு வழக்கறிஞர் நேற்று கொஞ்சம் உணர்வுபூர்வமாக நடந்து கொண்டிருக்கலாம் என்று நீதிபதி அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக இந்த வழக்குல தமிழ்நாடு அரசும் நீதிபதியும் மனுதாரரும் தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் முன்வைத்து வருகிறாங்க. குறிப்பாக கோவிலுடைய செயல் அலுவலரை உடனடியாக காணொலி வாயிலாக ஆஜராக்க வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். நீதிமன்றத்துடைய மதிப்பு மாண்பு அலுவலருக்கு புரிய வேண்டும் என்பதற்காகவே அவரை நேரில் வராவிட்டாலும் காணொலி வாயிலாக ஆஜராக அறிவுறுத்துகிறேன். நேற்றைய தினமும் அவ்வாறே நான் அறிவுறுத்தினேன் என்று நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு தரப்பு வழக்கறிஞரும் தனது வாதங்களை முன்வைத்திருக்கூடிய நிலையில மதுரை காவல் ஆணையர் உள்ளிட்டவர்கள் இந்த வழக்கில் தொடர்பு இருப்பதாக மனுதாரர் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. பெருமளவிலான பெருங்கூட்டம் மலை மீது ஏறுவதை தவிர்க்கும் விதமாக அங்கு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்தும் விதமாக கார்த்திகை தீபத்தான நேற்றைய தினம் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்காக மனுதாரர் உள்ளிட்டவர்கள் மலை மீது ஏறுவதற்காக முயற்சி செய்த போது தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை மேற்கோள் காட்டி உள்ளே அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார்கள். இது அந்த பகுதியில் பெரிய ஒரு பதற்றமான சூழலை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அவர்கள் தடுப்புகளை தாண்டி அவர்கள் உள்ளே செல்ல முயற்சித்த போது பேரிகேட் எல்லாம் தடுக்கப்பட்டது, காவல்துறையினரும் தாக்கப்பட்டதாக எல்லாம் காலையில் நடந்த விசாரணையின் பொழுது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படக்கூடிய ஒரு பதற்றமான சூழலை உருவாக்கும் என்பதனாலே அரசு தனி நீதிபதி கொடுத்த உத்தரவை அமல்படுத்தவில்லை. மேலும் தனி நீதிபதியோடைய உத்தரவை செயல்படுத்துவதற்கு முன்பாக அதன் மீது மேல்முறையீட்டு செய்வதற்கு 30 நாட்கள் அவகாசம் இருக்கிறதாக தமிழ்நாடு அரசு வாதங்கள்லாம் முன்வைத்தது. ஆனால் இதையெல்லாம் புறந்தள்ளிய இரு நீதிபதிகள் அமர்வு சட்டத்துக்கு உட்பட்டு தனி நீதிபதி உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவை செயல்படுத்த வேண்டியது தமிழ்நாடு அரசுடைய கடமை. அந்த கடமையை தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை செயல்படுத்த தவறும் பொழுது மத்திய அரசுடைய பாதுகாப்பு படையை பயன்படுத்துவதில் எந்த தவறும் இல்லை என்ற நீதிபதி உத்தரவை எல்லாம் கொடுத்திருந்தார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. GR சுவாமிநாதன் தனி நீதிபதி அவர்தான் இந்த வழக்குல கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கான உத்தரவை பிறப்பித்தவர். இதற்கு முன்பாக இந்த உத்தரவை கொடுப்பதற்கு முன்பாக இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் நேரிலே சென்று அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார். பார்வையிடுவது மட்டுமில்லாமல் அந்த இடத்திற்கான ஆய்வுகளையும் செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தான் அவர் இந்த வழக்கு விசாரணை முடிவில் ஒரு உத்தரவை பிறப்பித்தார். தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றலாம் என்ற ஒரு உத்தரவு அவரால் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த உத்தரவில் பல்வேறு முரண்கள் இருப்பதாகவும் அதை செயல்முறைப்படுத்துவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாகவும் அரசு தரப்புல சொல்லப்பட்டிருந்தது. குறிப்பாக கார்த்திகை தீபத்தன்று ஒரு கோவிலில் ஒரு இடத்தில் மட்டுமே தீபம் ஏற்றப்படுவது வழக்கம். திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்படக்கூடிய சூழலில் உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூணிலும் தீபம் ஏற்றுவது
ஒரே கோவிலுக்கு 2 இடங்களில் தீபம் ஏற்றுவது போன்ற பொருள்படும். இது மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு ஒரு மன கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் அரசு தரப்பிலிருந்து ஒரு கருத்தை பதிவு செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த உத்தரவு, தனி நீதிபதி உத்தரவு என்பது செயல்படுத்தியிருக்கப்பட வேண்டியவை, அதை அரசு செய்ய தவறியதாலே அவர் இது போன்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் என்று தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனு என்பது தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த சூழல்ல மதியம் 1 மணி அளவுல இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருந்த நிலையில பின்பு மேல்முறையீட்டு மனு இருந்ததுனால 2 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு 2 நீதிபதிகள் அமர்வுல கொடுக்கப்பட்ட உத்தரவு தமிழ்நாடு அரசுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த அவமதிப்பு வழக்கு என்பது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. சுமார் 4 மணி அளவுக்கு பிறகாக இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது இந்த விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மேலும் நீதிமன்றத்தினுடைய அவமதிப்பு வழக்கு என்பது நீதிபதியுடைய உத்தரவை செயல்படுத்த தவறுதல் என்ற நோக்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படக்கூடியவை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.